அக்ரம் விஞ்ஞானம் ஆகமத்துக்கூட தொடர்புடையதா? அப்புறம் அது பூரண ஞானம் அடைஞ்ச பகவான்களால வடிவமைக்கப்பட்டதா? ஆமாம், ரிஷபதேவ் பகவான் பரத சக்கரவர்த்திக்கு அக்ரம் ஞானம் தான் கொடுத்தார். அவருக்கு ராஜ்யம், ராணி, செல்வாக்கு எல்லாமே இருந்தும் ஆத்ம ஞானம் பெற்றார். அர்ஜுனருக்கும் கிருஷ்ண பகவான் கிட்ட இருந்து அக்ரம் ஞானம் தான் கிடைச்சிது. அவருக்கும் ராஜ்யம், ராணி, செல்வாக்கு இருந்தும் ஆத்ம ஞானம் பெற்றார். ஜனகவிதேக மன்னருக்கும் ஏற்பட்டது. அப்புறம் ஜெயின் ஆகமமான தத்வஞான தரங்கிணி சாஸ்திரமானது 500 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட சாஸ்திரம். அதில் அக்ரமாகத் மார்க்கம், கிரமாகத் மார்க்கம் பற்றி எழுதியிருக்கு. கிரமாகத் அப்படின்னா தவம், தியாகம், தியானம், யோகா, அப்புறம் ஆன்மீக கிரியைகள் மூலம் குருவோட வழிகாட்டுதலுக்குட்பட்டு ஆத்ம அனுபவத்தை பெறுவது தான் கிரமாகத் மார்க்கம். ஆனால் அருளாலேயே ஆத்ம அனுபவம் பெறுவது அக்ரமாகத் மார்க்கம் ஆகும். இது வேதாந்தத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. விஹங்கிகா மார்க்கம், அதாவது பறவை போல பறந்து சிகரத்தை அடையிறது. இன்னொன்று பிப்ளிகா மார்க்கம், அதாவது எறும்பு போல ஊர்ந்து 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 உச்சி அடையிறது. இந்த ஆகமும் ஒரு ஆதாரம்தான். அதுக்கும் மேலே அனுபவமும் நிரூபிக்குது. அதாவது லட்சக்கணக்கான மக்களோட அனுபவம் தன்னோட தவறுகளை தொடர்ந்து பார்த்து தவறுகளிலிருந்து விடுபடுறதுனால கர்மாலிருந்து விடுபட்டு துக்கத்திலிருந்து விடுபடுற அனுபவம் ஏற்படுது.